நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. 17வது நாளாக தொடரும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பான கள விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். கோவை மற்றும் திருப்பூர் அதனொட்டி உள்ள பகுதிகளில் விவசாயத்துக்கு அடுத்து விசைத்தறியே பிரதான தொழிலாக உள்ளது. இந்த நிலையில் விசைத்தறியாளர்கள் கடந்த 17 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவரது பிரதான கோரிக்கையாக கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூலி உயர்வு வழங்க வேண்டும். அதே போல புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டு சட்ட பாதுகாப்புடன் கூலி உயர்வு வழங்க வேண்டும். அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றப்படும் மின் கட்டணத்தை தடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மார்ச் 19ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் தற்பொழுது வரை 17 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அதே போல இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக சுமார் 2 லட்சம் விசைத்தறிகள் ஓடாத காரணத்தினால் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்து விசைத்தறியாளர்களிடம் அவர்களது கோரிக்கையை கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா, எதனால இந்த போராட்டம், எதனாலண்ணா? அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விசைத்தறி தான் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குதுங்க. நாங்கள் 2014ஆம் ஆண்டுலேருந்து இந்த கூலி குறை பிரச்சனைக்காக போராடி 2022ஆம் ஆண்டு தான் நாங்கள் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூலி உயர்வு பெற்றோம். அந்த கூலி உயர்வு முழுசாக கொடுக்காம குறைச்சி கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படியாகிற சூழ்நிலையில் அந்த 2022ஆம் ஆண்டு ஒப்பந்த கூலி எங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அரசாங்கம் 3 தடவை மின்கட்டணம் உயர்த்திக்கிறாங்க. அந்த மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர தகுந்த மாதிரி புதிய கூலி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்த 17 நாட்களாக நிறுத்தம் பண்ணிட்டு கொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த 17 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு முன்னேற்றம் கூட ஏற்படாத சூழ்நிலையில் அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட நிர்வாகமும் இது ஒரு மிக தீவிரமான பிரச்சனையை எடுத்துட்டு சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும். இதனால் பல தொழிலாளர்கள் வேலையிலேருந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சீக்கிரமாக ஜவுளி உற்பத்தியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டுமே கேட்டுக்கொள்கிறோம். இதனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, என்னென்ன வகையில தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க? நாள் ஒன்றுக்கு 50 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படுதுங்க. இதனால லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஏற்ற விலைவாசி உயர்வு தகுந்த கூலி இல்லை எங்களுக்கு. அதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 2008 வருஷம் 2022 புதிய கூலி உயர்வு அமல்படுத்தினாங்க. அந்த கூலி உயர்வு முறையாக டெக்ஸ்டைல்ஸ் தரப்புல இருந்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு போதுமான அளவு முறையாக அமல்படுத்தலைங்க. இப்போ விலைவாசி 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் 4 மடங்கு 3 மடங்கு ஏறி இருக்குதுங்க. மின்கட்டணம் 3 தடவை ஏற்றிட்டாங்க. வருஷம் ஒருக்கா 6% மின்கட்டணம் உயர்வுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. எங்களுக்கு கூலி உயர்வு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா போக வேண்டியது 8 வருஷம் கழிச்சு அந்த ஒப்பந்தம் ஏற்படுது. 2014 2022 தான் ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த கூலி உயர்வையும் முறையாக அமல்படுத்தலைங்க, நடைமுறை கொண்டு வரல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் மின்கட்டணம் 3 தடவை ஏறியாச்சுங்க. தொழிலாளர் கூலி உயர்வு விலைவாசி தகுந்த கூலி உயர்வு கேட்குறாங்க. நாங்கள் எங்களுக்கே கூலி கிடைக்காதனால நாங்கள் தொழிலாளர் கூலி உயர்வு போதுமான அளவு கொடுக்க முடியல. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்குதுங்க. இன்றைய நிலையை அரசாங்கமும் இது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுமே கருத்தில் கொண்டு எங்களுடைய நியாயமான கூலி உயர்வு போராட்டத்தை சீக்கிரமும் முடிவு கொண்டு வரணும். சரியான கூலி உயர்வு வாங்கி கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இது அரசு கருத்தில் எடுத்துட்டு சீக்கிரமாக இந்த கூலி உயர்வு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் அரசு தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோங்க. இதனால் பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று வழி இல்லாமல் எல்லாருமே இழந்து உட்காந்துருக்குறாங்க. நாங்களே விவசாயத்தை நம்பி இருந்தால் விவசாயத்தை போயிட்டு போச்சு, அதில் வருமானம் இல்லைன்னு சொல்லித்தான் அதை சார்ந்த தொழிலை கிராமப்புறங்களில் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறோம். நகர்ப்புறங்களில் இருந்து சார்ந்து போகாமல் கிராமப்புறங்களையே அவங்கவுங்க ஏரியாவிலேயே வேலை வாய்ப்பு கொடுக்குற தொழிலாளருக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது. அதுக்காக இந்த தொழிலை ஆரம்பித்து இந்த தொழிலும் இப்போ போயிட்டு இருக்குது. அதுக்கு அரசு கருத்தில் கொண்டு சீக்கிரமாக இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என விசைத்தறியாளர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.